தமிழ்நாட்டில் யமதர்மராஜனுக்கு சிவபெருமானின் அருள் கிடைத்ததாக பாரம்பரியமாக கூறப்படும் ஒரு பண்டைய சிவன் கோவில் இருப்பது தெரியுமா? இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டதாக கருதப்படுகிறது. இன்று இந்த அரிய கோவிலின் வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம். திருப்பைநீலி சிவன் கோவில் தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பண்டைய சிவத்தலமாகும். இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக வழிபாட்டில் இருந்து வருகிறது. இன்று காணப்படும் கட்டிடங்களின் முக்கிய பகுதிகள் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டு, பின்னர் பாண்டியர் மற்றும் விஜயநகர ஆட்சி காலங்களில் திருப்பணிகள் மற்றும் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் மற்றும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகும். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோர் இந்த தலத்தை பாடியுள்ளனர். இதனால் குறைந்தது 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த தலம் சிறப்புடன் விளங்கியதை அறிய முடிகிறது. கோவிலின் கல் மண்டபங்கள், அழகிய சிற்பங்கள், பரந்த பிரகாரங்கள் மற்றும் அமைதியான சூழல் பண்டைய தமிழர்களின் கட்டிடக்கலை திறமையையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இன்றும் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித தலத்திற்கு தரிசனத்திற்காக வருகை தருகின்றனர். யமதர்மராஜனின் பாரம்பரிய கதை. திருப்பைநீலி சிவன் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு இத்தலத்துடன் தொடர்புடைய தலபுராண கதை ஆகும். பாரம்பரியமாக கூறப்படுவதாவது, ஒருமுறை யமதர்மராஜன் தனது கடமையை நிறைவேற்றும் போது பல சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அதனால் மனவேதனை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை மனமாற வழிபட்டு அருள் வேண்டியதாக தலபுராணம் கூறுகிறது. சிவபெருமான் அவரது பக்தியை ஏற்று அருள் வழங்கி, உலக நலனுக்காக தனது கடமையை நீதியுடனும் கருணையுடனும் தொடர ஆசீர்வதித்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த பாரம்பரிய நம்பிக்கையின் காரணமாக ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலன் வேண்டி ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுகின்றனர். இந்த கதை வரலாற்று ஆவணமாக அல்ல, இத்தலத்தின் பாரம்பரிய தலபுராணமாக தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகிறது. அதுவே இந்த கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. இன்றும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அமைதியான சூழலில் சிவபெருமானை தரிசித்து மனநிம்மதியுடன் திரும்புவதாக பகிர்ந்து கொள்கிறார்கள். கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள். திருப்பைநீலி சிவன் கோவில் தமிழர்களின் பண்டைய கட்டிடக்கலை திறமையை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கோவிலின் ராஜகோபுரம் தொலைவில் இருந்தே பக்தர்களை வரவேற்கும் வகையில் உயரமாகவும் அழகாகவும் அமைந்துள்ளது. அதில் காணப்படும் சிற்பங்கள் இந்து சமயத்தின் பல்வேறு தெய்வங்களையும் புராண நிகழ்வுகளையும் அழகாக சித்தரிக்கின்றன. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பரந்த பிரகாரங்களும் குளிர்ச்சியான கல் மண்டபங்களும் அமைதியான சூழலும் மனதிற்கு ஒரு தனி நிம்மதியை அளிக்கின்றன. ஒவ்வொரு கல் தூணிலும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை காணலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் அக்கால சிற்பிகளின் திறமையை இன்றும் நினைவூட்டுகின்றன. கருவறையை நோக்கி செல்லும் வழியில் எரியும் எண்ணெய் விளக்குகள், மணி ஓசை, வேத மந்திரங்கள் மற்றும் பக்தர்களின் பிரார்த்தனைகள் இணைந்து ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை உருவாக்குகின்றன. இந்த கோவிலின் அமைதியான சூழல் நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி மன அமைதியை தேடும் பக்தர்களை மிகவும் ஈர்க்கிறது. பலரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை தரிசித்து குடும்ப நலன், ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்காக பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த பண்டைய கோவிலின் கட்டிடக்கலையும் ஆன்மீக சூழலும் தமிழர்களின் பண்பாட்டு மரபின் சிறப்பை தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு அரிய பாரம்பரிய சின்னமாக திகழ்கிறது. இன்று ஏன் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அமைதியை தேடும் மனிதர்கள் அதிகரித்து வருகின்றனர். அத்தகையவர்களுக்கு அமைதியான ஆன்மீக அனுபவத்தை வழங்கும் தலங்களில் ஒன்றாக திருப்பைநீலி சிவன் கோவில் திகழ்கிறது. இந்த திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் சிவபெருமானை தரிசித்து மனநிம்மதியுடன் திரும்புவதாக பகிர்ந்து கொள்கிறார்கள். கோவிலின் அமைதியான சூழல், பழமையான கல் மண்டபங்கள் மற்றும் பக்தி நிறைந்த வழிபாட்டு மரபுகள் இங்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை அளிக்கின்றன. நீங்கள் வரலாற்றை விரும்புபவராக இருந்தாலும்
தமிழர் பண்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் அல்லது ஆன்மீக பயணத்தை விரும்புபவராக இருந்தாலும் இந்த கோவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும். திருச்சிக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் பயண திட்டத்தில் இந்த பண்டைய சிவத்தலத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கோவிலின் தரிசன நேரங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு கோவில் விதிமுறைகளையும் மரபுகளையும் மதித்து தரிசனம் செய்வது சிறந்தது. தமிழகத்தில் இன்னும் பலருக்கு தெரியாத இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை அறிந்து கொள்வது நம் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் உதவும். திருப்பேங்கிலி சிவன் கோவிலின் வரலாறும் பாரம்பரியமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இது போன்ற அரிய கோவில் வரலாறுகள், தமிழர் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிய ஆல் இஸ் வெல் 247 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐயம் அழுத்துங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே சென்றிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே கருத்தாக பகிருங்கள். அடுத்த வீடியோவில் தமிழகத்தின் மற்றொரு மறைந்து கிடக்கும் ஆன்மீக பொக்கிஷத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.